ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் மீல் மேக்கர் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லாமல் ஆப்பம், இடியாப்பம், ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கர் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சு பிழிங்க, இல்லைன்னா சூடாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் கசகசா சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொரப்பாக அரைக்க வேணாம். எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி இப்போ இது தனியாக இருக்கட்டும். கடாய் ஹீட் பண்ணி அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விடுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. ஒரு நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் மாறக்கூடாது. கலர் மாறாத அளவுக்கு பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெள்ளை குருமான்றதுனால கலர் மாறாமல் இருக்கணும், அதுக்காக தான். இப்போ மீல் மேக்கர் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் எண்ணெயிலேயே மீல் மேக்கர் வதங்கி வரணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கி எடுத்துக்கங்க. இது கூட 2 உருளைக்கிழங்கு, சின்ன சைஸ் 4 கேரட் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால குருமா கொதிக்கும் போது உடனே திக்காயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க. இது கூட இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மீல் மேக்கர் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. 2 சின்ன சைஸ் தக்காளி இதில் சேர்த்துக்கங்க. தக்காளி வதக்கும் போது சேர்க்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் மட்டும்தான். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வேறு எதுவும் சேர்க்க நம்ம தேவையில்லை, இதுவே சூப்பராக இருக்கும். இது இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருந்தாலும் நம்ம சப்பாத்தியோ பூரியோ செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இது நல்ல திக்னஸாக ஆகிடும். நீங்கள் செய்யும் போதே ரொம்ப திக்காக செஞ்சிட்டிங்க அப்படின்னா அது ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப குழன்னு ஆகிடும். குருமா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் செய்யும்போது இந்த பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா இது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் கழிச்சோ நல்ல திக்னஸ் ஆகிடும். இப்போ இதில் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்க அப்படின்னா ஒயிட் குருமா ரெடி. பூரி, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக பூரி செஞ்சு இந்தமாரி குருமா வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எக்ஸ்ட்ராவே 2 பூரி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.